அருள் அமுதம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாமல்ல அடியனுடைய குருநாதருடைய அருட்கருணையாலும் அடியனுடைய குலதெய்வமான ஏழுமலை வெங்கடேச பெருமாளுடைய அருட்கருணையாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருட்கருணையாலும் நாம் நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனல் என்கின்ற இந்த சேனல் வாயிலாக நாம் அநேக பதிவுகளை, ஆன்மீக விஷயங்களை, ஜோதிட விஷயங்களை, பரரகசியங்களை நாம் பதிவிட்டு கொண்டு வருகிறோம். அவையிலே பதிவிலே நாம் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மகத்துவத்தை பற்றி ஏற்கனவே சென்ற வருடம் அடியேன் சில வீடியோக்களை வெளியிட்டிருந்தேன். இவரிடம் சற்று வித்தியாசமாக இன்னும் பல பரிமாணங்களில் எல்லோருக்கும் விஷயங்களை கொடுக்கும் முகமாக சில விஷயங்களை சேர்த்து இந்த பதிவிலை நாம் பார்க்கவிருக்கிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டிக் கொண்டு, மேலும் இது போன்ற பல பதிவுகளை தாங்கள் பார்த்து பலனடையலாம் என்கின்ற அடிப்படையிலே வேண்டுகோளை விடுத்து நாம் இப்பதிவிற்குள்ளே செல்வோம். அதாவது அடியேன் ஏற்கனவே பதிவுகளை சொன்னவாறு இந்த புரட்டாசி மாதம் என்பது காலபுருஷ தத்துவத்திலே ருணரோக சத்துருத்துவ மாதம் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையிலே அமைந்த மாதம். எனவே நம்மளுடைய ருணன், கடன், ரோகம், வியாதிகள், சத்துருத்துவம், எதிரிகள் இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு இம்மாதம் ஒரு அற்புதமான மாதம். எனவே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த புரட்டாசி மாதம்தான் நாம் நம்முடைய பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனை விடுவிடுவதற்கு அந்த பிதர்களும் தெய்வங்களும் இறங்கி வந்து நமக்கு அருளை பொழிந்து நமக்கு வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் சேர்க்கிறார்கள். அப்பேற்பட்ட மாதத்திலே, இந்த புரட்டாசி மாதத்திலே அந்த திருப்பதி மலையிலே வீற்றிருக்கும் அந்த திருவேங்கடமுடையானும் நமக்கு அருள் பாலிக்கிறார். அதில் ஒரு பெரிய விசேஷம் என்று சொன்னால், முதலில் பிதிர்பட்சம், இரண்டாவது தேவி பட்சம் என்று சொல்லக்கூடிய நவராத்திரி, அதனுடன் சேர்ந்து வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மற்றும் புரட்டாசி திருவோணம் என்பது திருப்பதி பெருமாளுக்காக பிரத்யேகமாக அவரை வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் ஏன் என்று சொன்னால், திருப்பதி என்பது சந்திரனுடைய சாரம் பெற்ற ஸ்தலம். இந்த திருப்பதி மலை அமைந்து உள்ள கீழே உள்ள ஊருக்கு பெயர் அந்த காலத்திலே சந்திரகிரி என்று பெயர். அந்த நாட்டை ஆண்டு வந்த, தேசத்தை ஆண்டு வந்த ராஜன் தான் ஆகாசராஜன். அவருடைய புதல்விதான் பத்மாவதி. அந்த பத்மாவதியைத்தான் திருப்பதி மலையிலே வீற்றிருக்கக்கூடிய சீனிவாசன் திருமணம் செய்தார். அடியனுடைய குருநாதர் சுகபிரம மகரிஷி அதற்கு தூது சென்று அவர் அந்த திருமணத்தை முடித்து வைத்ததனால் திருப்பதி மலைக்கு அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருச்சானூர் என்று சொல்லக்கூடிய திருச்சுகனூரிலே அந்த பத்மாவதி தாயார் வீற்றிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். ஏன் அங்கே தனியாக அவர் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால், சந்திரனுடைய சாரம் பெற்றிருப்பதனால், சந்திரனுக்கு மாத்ருகாரகன் என்று பெயரினால் அங்கே மாத்ரு பாவத்திலே, தாயினுடைய பாவத்திலே பெருமாள் இருப்பதனால் அங்கே மகாலட்சுமி தாயார் தனியாக கீழே வாசம் செய்கிறாள். அதான் அதனுடைய தத்துவார்த்தமான விளக்கம். எனவே அங்கு மாத்ருஸ்தானத்திலே திருப்பதி பெருமாள் இருப்பதனால் எவ்வாறு ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைகள் எவ்வாறெல்லாம் தவறுகள் செய்தாலும், எப்பேற்பட்ட பாவங்களை செய்தாலும், அந்த பாவங்களையெல்லாம் ஒரு தாய் மன்னித்து அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு நல்லதை செய்கிறாளோ, அதே போல்தான் திருப்பதி ஏழுமலையானும் தாய் ஸ்தானத்திலே இருப்பதனால் தன்னை தேடி வரும் பக்தர்களை குழந்தைகளாக பாவித்து அவர்களுடைய குறைகளை, அவர்களுடைய பாவங்களை, அவர்களுடைய அதர்மங்களை நீக்கி அவர்களுக்கு அருள் பாலித்து அவர்கள் வாழ்க்கையில் வளம் நலம் பெற அவர்களுக்கு துணை நிற்கிறார்கள். அதிலும் இந்த புரட்டாசி மாதம் என்பது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி ருணரோக சத்ரு தத்துவம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்து பெற்றதனால் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் அந்த ஒருவருடைய அந்த சந்திரனுக்குத்தான் சரீரம், மனம், இந்திரியங்கள் என்று பெயர். இந்திரியங்கள் என்று சொன்னால் ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மேந்திரியங்கள் மட்டுமல்லாது, இந்த கர்மேந்திரியங்கள் ஐம்புலன்களை உள்ளிருந்து இயக்கக்கூடிய 5 ஞானேந்திரியங்கள், மொத்தமாக 10 இந்திரியங்களும் அந்த ஐம்புலன்களும் உள்ளே உள்ள 5 இந்திரியங்களும் மட்டுமல்லாத சரீரம், மனம் இவற்றால் செய்த பாவங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொன்னால், அந்த மனம்
புலன்கள் அந்த சரீரம் இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனுடைய சாரத்தை பெற்ற திருப்பதி பெருமாள் அவர்தான் இந்த பாபத்தை, மனதால் செய்த பாபத்தை, சரீரத்தால் செய்த பாபத்தை, வாக்கால் செய்த பாவத்தை, இந்திரியங்களால் செய்த பாவத்தை நீக்கக்கூடிய சக்தி உடைத்தவர். எனவே இந்த மாதத்தில் அதுவும் அந்த ருணரோக சத்ரு நிவர்த்தித்துவ மாதமாக இருப்பதனால் இம்மாதத்திலே வரக்கூடிய அந்த புரட்டாசி சனிக்கிழமை என்று நாம் அந்த திருப்பதி பெருமாளை தரிசித்தால் உடனடியாக நாம் அந்த பாவத்திலிருந்து விடுபடலாம். ஏன் அந்த புரட்டாசி சனிக்கிழமை விசேஷம்? ஏனென்று சொன்னால் சனீஸ்வரருக்குத்தான் கர்மாதிபதி என்ற பெயர். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு, கர்மம் என்று சொன்னால் செயல்கள், அந்த செயல்களுக்கு உரிய பலனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் சனீஸ்வரருக்கு உண்டு. அவன் ஆயுள்காரனும் கூட. எனவே நம்மளுடைய கர்மா, நம்முடைய செயல்களுக்குரிய பலன்களையும் அதர்மம் செய்தால் அதற்கு தண்டனையும் கஷ்டத்தையும், தர்மப்படி வாழ்பவர்களுக்கு நல்லதையும் சனீஸ்வரர் செய்ய அந்த ஆட்பட்டவர். எனவே தான் சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள். எனவே கொடுக்கவும், தர்மத்தை செய்பவருக்கு கொடுக்கவும், அதர்மத்தை செய்பவருக்கு கெடுக்கவும் செய்யக்கூடிய அந்த சனீஸ்வரருடைய அந்த கிழமையிலே, சனிக்கிழமையிலே அந்த ஏழுமலையானை நாம் சென்று தரிசித்தால், அந்த மலை மேல் நடந்து சென்று தரிசித்தால், இன்னும் ஒருபடி அந்த மலை மேல் நடந்து நம் உடலை, சரீரத்தை வருத்தி நாம் நடந்து மேலே போய் சென்று அந்த தர்ம தரிசனத்தை என்று தரிசித்தால் உடனடியாக நம்மளுடைய பாவங்களை போக்கி நமக்கு அந்த திருப்பதி பெருமாள் அவர் அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை. அது மட்டுமல்லாமல் அவருடைய திருநட்சத்திரமான அந்த திருவோண நட்சத்திரம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையிலும் விசேஷமான சனிக்கிழமைகள் தான். திருவோண நட்சத்திரம் புரட்டாசி மாதத்திலே அதுவும் ஒரு விசேஷமான நாள். அது எந்த கிழமையில் இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே நாம் ஒருவர் பெரிய ரோகத்தில், உதாரணத்திற்கு ஒருவர் பெரும் உடல் வியாதிகளிலிருந்து, உபாதைகளிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்கள் திருப்பதி பெருமாளை மனதார் வேண்டி அந்த திருப்பதி மலைக்கு நான் ஏறி வந்து உனக்கு பிரார்த்தனை பண்ணுகிறேன், தரிசனம் செய்கிறேன் என்று பிரார்த்தித்து அவர்கள் வீட்டிலேயே ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அந்த உடல்நலம் குன்றியவர்களை படுக்க வைத்து அந்த இறைவன் சன்னதிக்கு முன் திருப்பதி பெருமாளுடைய திருவுருவ படத்தை எடுத்து வைத்து அதற்கு முன் இலையை சாய்த்து பழங்களை, வெற்றிலை வாக்கு பழங்கள், தாம்பூலங்கள் எல்லாம் வைத்து அதற்கு முன்பாக யாருக்கு உடல்நிலை சரியில்லோ அவர்களை படுக்க வைத்து அவர்கள் வயிற்றிலே அந்த மாவிளக்கை ஏற்ற வேண்டும். அதில் 2 மாவிளக்குகள் ஏற்றுவது உசிதம். 1 என்பது 5 கர்மேந்திரியங்கள், 1 என்பது 1 மாவிளக்கு 5 ஞானேந்திரியங்கள். இந்த ஒவ்வொரு மாவிளக்களும் 5 முகங்கள் இருக்க வேண்டும். எனவே 10 திருமுகத்தில் உள்ள 10 தீபத்தை ஏற்ற வேண்டும். ஆனால் 2 மாவிளக்கு, இந்த 2 விளக்குகளே 10 முகம் கொண்ட 5 முகமாக 10 முகத்தில் உள்ள அந்த தீபத்தை ஏற்றி அவர்கள் வயிற்றில் வைத்து அதில் நெய் ஊற்றி அந்த மாவிளக்கில் ஏற்றிவிட்டால் அந்த நெய் உருகும் வரை அவர்கள் படுத்திருந்து அந்த நெய் வற்றியவுடன் அந்த திரியானது அணைந்தவிடவர் அவர்கள் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து அவர்கள் உடல்நலம் நன்கு குணமடைந்து ஆரோக்கியமடைவார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த திருப்பதி பெருமாளுக்கு மலையிலே நடந்து சென்று அந்த ஆரோக்கியத்துடன் ஆனவுடன் மலையில் நடந்து பெருமாளை தரிசித்தால் மேலும் அருளை பெற்ற வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்பதற்கு அந்த புரட்டாசி சனிக்கிழமையும் அந்த திருவோண நட்சத்திரமும் ஒரு உகந்த ஒரு தினங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முடிந்தவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் ஏற்றலாம், இல்லை என்றால் திருவோண நட்சத்திரங்களில் ஏற்றலாம். அவரவர்கள் குடும்ப வழக்கப்படி இந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அவர்கள் அந்த நாளிலே மாவிளக்கு ஏற்றி அந்த ஏழுமலையானை வழிபடும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்கின்ற அந்த திருநாமத்தை சொல்ல வேண்டும். ஏன் இந்த கோவிந்தா திருநாமம்? மற்ற திருநாமங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த கோவிந்தா திருநாமம் ஏன் திருப்பதியில் ஒலிக்கிறது என்று சொன்னால், இந்த திருப்பதி மலையானது சந்திரனுடைய சாரம் பெற்றவர் பெருமாள். அந்த சந்திரனுடைய வீடானது கடகம். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலே 12 ராசிகளுக்கும் 12 கட்டங்களுக்கும் 12 துவாதச பெருமாளுடைய திருநாமங்கள் இருக்கிறது. இப்போ மேஷம் என்று சொன்னால் கேசவா, அடுத்தது மிதுனம் என்ற ரிஷபம் என்று சொன்னால் கேசவ நாராயணா, மிதுனம் என்று சொன்னால் மாதவா, கடகம் என்று சொன்னால் கோவிந்தா என்கின்ற திருநாமம். எனவே அந்த சந்திரனுடைய அந்த கடகராசியில் வரக்கூடிய நாமமானது
கோவிந்தா என்கின்ற திருநாமம். எனவேதான் திருப்பதியிலே கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டு அந்த நாமத்தை சொல்லி இந்த பெருமாளை வழிபடுகிறார்கள். எனவே அந்த மாவிளக்கு ஏற்றுகின்ற பொழுது, அந்த உடல்நலம் சரியில்லை மாவிளக்கு ஏற்றும் பொழுது கோவிந்தா நாமத்தை சொல்லி வீட்டிலே விளக்கேற்றி சனிக்கிழமையிலே, அந்த புரட்டாசி சனிக்கிழமையிலே, அந்த திருவோண நட்சத்திரத்திலே அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுகின்ற பொழுது அந்த பெருமாளுடைய திருவருட் கருணையால் அவர்கள் அனைத்து விதமான ரோக உபாதைகள் மட்டுமல்லாது ருணரோக சத்துருத்துவத்தை நீங்க பெற்று அவர்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெற நம்மளுடைய சாஸ்திரம் நமக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவேதான் திருப்பதியிலே நவராத்திரி பிரம்மோற்சவம் என்று 2 பிரம்மோற்சவங்களை வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அதில் இந்த நவராத்திரி பிரம்மோற்சவம் என்கின்ற பிரம்மோற்சவம் திருப்பதியிலே வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதிலே சந்திரப்பிரபை சூரிய பிரபை என்று 2 பிரபைகளும் இடம்பெறும். இந்த சூரிய பிரபை என்பது ஆத்மாவை குறிக்கும், சந்திரப்பிரபை என்பது சரீரத்தை குறிக்கும், மனதை குறிக்கும். எனவே இந்த 2 பிரபை பாகங்களிலே அந்த பெருமாள் எழுந்தருளி அன்னைக்கு அன்றைய பொழுதிலே அவர்களுக்கு அருள்வாளிக்கின்ற பொழுது அந்த பிரபை பாகங்களை அந்த பெருமாள் எழுந்தருளியும் பொழுது யார் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆத்ம பலமும் சரீர பலமும் மேலோங்கி அவர்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெறுவார்கள். எனவே நாமும் இவரிடம் இந்த புரட்டாசி சனிக்கிழமையிலே இந்த திருவோண நட்சத்திரத்திலே அந்த பெருமாளை ஏழுமலையானை திருவேங்கடமுடையானை கோவிந்தா கோவிந்தா என்கின்ற நாமம் சொல்லி வழங்கி தொழுது நம்முடைய அருளமும் சமய அறக்கட்டளை சார்பாக இங்கே நடைபெறக்கூடிய அன்னதான கைங்கரியங்களிலும் தாங்கள் நன்கொடை அளித்து அந்த ஒரு பெருமாளுடைய திருவேங்கடமுடையானுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாக அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அருள் அமுதம்.